Good morning, students. So today max class. So coordinate geometry second exercise பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் 13th sums இது பார்க்கலாம். கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. Right. So questions. A quadrilateral has the vertices at A minus 4 comma minus 2, B 5 comma minus 1, C 6 comma 5 and D minus 7 comma 6. Show that the midpoints of its sides form a parallelogram. So what do you mean the questions? A quadrilateral has the vertices. So quadrilateral அதோட வெட்டிசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்டில் டு ஃபைண்ட் த மிட் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்டை வச்சு மிட் பாயிண்ட்டு வந்து யூ கேன் ஃபார்ம் தட். ஸோ ஒரு மிட் பாயிண்ட்டு எதுவாக ஃபார்ம் ஆகுதா பேரலோகிராமாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிரூபித்து காட்டணும். இதில் நம்ம சும்மா ரஃப்யூஸாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த இருக்கக்கூடிய டயக்ராம்ஸை. நீங்கள் அதில் ஓவரலில் பார்த்துங்க. இதில் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக ப்ளோட் பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நான் ரஃப்யூஸாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு we can make the quadrilaterals அந்த ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மிட் பாயிண்ட்ஸ் ஏபிக்கு நானாக லெட்டர்ஸ் எடுத்துகிட்டேன் PQRS. ஸோ அந்த PQRS we can make the parallelogram. பேரலோகிராமுக்கு இதில் நாம் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த டூ வே இருக்குது. ஐ மீன் டயகனல் லென்த் ஆஃப் டயகனல் ஷுட் பி ஈக்குவல் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் ஃபோர் சைட்ஸ் ஐ மீன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஸ்லோப் ஆர் ஈக்குவல் அப்படி நம்ம சொன்னாலுமே we can prove the parallelogram. So opposite sides are the parallel. That's the parallelogram main properties. So அந்த இதில் தான் நான் ஃபர்ஸ்ட் to find the midpoint of all sides. எல்லா சைடில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏபியில் இருக்கக்கூடிய ஏபியில் இருக்க மிட் பாயிண்ட் பி அண்ட் பிசியில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் Q அண்ட் சிடியில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் R அண்ட் டிஎல் இருக்கக்கூடிய பாயிண்ட் S. ஸோ PQRS அதோட மிட் பாயிண்ட் இருக்குது. மிட் பாயிண்ட் இருக்கிற ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா? x1 + x2/2 y1 + y2/2. ஸோ இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபினா ஏ பாயிண்ட் ஏபி அந்த ரெண்டு பாயிண்டோட இதில் எடுத்துக்கிறது. ஸோ ஏவுக்கு -4, -2 அண்ட் பிக்கு 5, -1. ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2 இப்படி டேரெக்டாக எழுதிக்கலாம். -4 + 5/2 -2 -1/2. ஸோ இதில் சொன்னால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன்ஸ். அப்போ பிக்கஸ்ட் வேல்யூ சைனை போட்டு வில் செப்பரேட் 5 செப்பரேட் to 4 1/2 அண்ட் ரெண்டுமே சேம் சைன். அப்போ புட் த சைன் ஆட் த நம்பர் 1 and 2 3. ஸோ 3/2. சிமிலர் டு த நெக்ஸ்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. பியோட பாயிண்ட் 5, -1 அண்ட் சியோட பாயிண்ட் 6, 5. ஸோ கியூவோட தான் இதில் இருக்கணும். பிசியோட மிட் பாயிண்ட் Q. ஸோ அப்போ Q போட்டுட்டு x1 + x2/2 y1 + y2/2. ஸோ 5 + 6/2 -1 + 5/2. ஸோ இதில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 5 ரெண்டுமே சேம் சைன் 11/2. இதில் பிக்கஸ்ட் வேல்யூ 5. ஸோ 5 செப்பரேட் to 1 4/2. இதில் கேன்சலேஷன் பண்ண வேணாம், எல்லாமே ஃப்ராக்ஷன் இருக்கிறனால ஃப்ராக்ஷனை வச்சிங்க. ஏன்னா ஈஸியாக அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பண்ணியும் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஃபர்தராக இருக்கனால நான் அப்படியே வச்சுக்கணும். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்க வேணாம், அப்படியே வச்சு மூவ் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் the midpoint of CD. So C கோட points and D யோட points. So x1 + x2/2 y1 + y2/2. So x இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 7 செப்பரேட் to 6 1 அண்ட் பிக்கஸ்ட் வேல்யூஸ் என்னால் இங்கே மைனஸ் இருக்குது -1/2. இங்கே 5 + 6/2. ஸோ 11/2. அடுத்த மிட் பாயிண்ட்ஸ் the midpoint of DA. DA equal to -7, 6
-4, -2. ஸோ இதோட மிட் பாயிண்ட் டியோட மிட் பாயிண்ட் எஸ். அப்போ x1 + x2/2 y1 + y2/2. ஸோ -7 -4/2. அடுத்து 6 -2/2. இங்கே -11/2. இங்கே 6/2 4/2. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேணாம்னு சொல்லி அப்படியே வச்சு ரைட். ஸோ இப்போ 4 மிட் பாயிண்ட்டுமே இப்போ ஃபர்தராக மேக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இருக்க ஒரு கண்டிஷன்ஸ் அது பேரலோகிராமாக இருக்கான்ட்டு 4 வெர்டிசஸ் ஃபைன் பண்ணிட்டோம் PQRS. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடை மட்டும் எடுத்துக்கிட்டோம். த ஸ்லோப் ஆஃப் PQ. இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? RS. த ஸ்லோப் ஆஃப் RS. இது ரெண்டு ஈக்குவல்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டு ஈக்குவலான முதல்ல என்ன ஸ்லோப்புக்கான ஃபார்முலாஸ் தெரியும் இல்லைங்களா? y2 - y1 x2 - x1. ஸோ இதில் Pயோட பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம், Qவோட பாயிண்ட்ஸ், இங்கே Rோட பாயிண்ட்ஸ், இங்கே Sோட பாயிண்ட்ஸ். ஸோ அதில் எழுதிட்டு x1 y1 x2 y2, இதுலேயும் x1 y1 x2 y2. இதில் முதல்ல இந்த சைடில் y2 - y1 4/2. இங்கே அதுலேயே ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +3/2 x2 11/2 -1/2. Similar to இந்த சைடு y2 4/2 -11/2 -11/2. இதில் ஒரு மைனஸ், அப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, +1/2. ஸோ இப்போ நியூமரேட்டரில் தனியாக ஒரு ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டரில் ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. சிமிலர் டு இதே சேம் இந்த பக்கமும் அதே தான் இருக்குது. ஸோ இதில் காமனாக நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தால் ஒன்ஸ் நம்ம ரைட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பை ரைட் பண்ணுறோம். ஸோ காமனாக ரைட்ச்சிட்டேன் 4/3. அதேமாதிரி இங்கேயும் 11 - 1/2 டினாமினேட்டர் காமனாக வச்சுருக்கேன். இங்கேயும் 4 - 11/2. இங்கேயும் 11 - 11 + 1/2. இதில் பாருங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே /2 இருக்குங்களா, இப்படி கேன்சல். தென் திஸ் ஒன் ஆல்சோ இப்படி கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது நியூமரேட்டரில் 4 + 3 7, 11 - 1 10. அதேமாதிரி இங்கே 4 பிக்கஸ்ட் வேல்யூவோட சைன் 11. அப்போ 11 மைனஸ் போட்டுருவோம். 11 செப்பரேட் 4 7. இங்கே பிக்கஸ்ட் வேல்யூவோட சைன் 11 மைனஸில் இருக்குது. அப்போ -11 செப்பரேட் 1 10. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே மைனஸுக்கு will be the cancel. ஸோ ஆன்சர் இஸ் 7/10 and ஆல்சோ 7/10. ரெண்டு ஸ்லோப்புமே சேம் வேல்யூவாக இருக்குது. தென் PQ parallel to RS. ஒரு கிளியர் about that. ஸோ ஒரு சைடோட ஒரு பேரலல் கண்டுபிடிச்சோம், இன்னும் அனதர் பேரலல் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். த ஸ்லோப் ஆஃப் QR ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் PS. ஸோ அதில் Qவோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறோம், Rோட பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறோம். அதேமாரி Sோட பாயிண்ட்ஸ், Pயோட பாயிண்ட்ஸ். இதுலேயே X1 இதுலேயே சேம் கான்செப்ட். ஸோ y2 11/2 -4/2 divided by -1/2 -11/2. Similar to -3/2 -4/2. அடுத்தது x2 1/2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலா ஒரு மைனஸ், +1/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால காமனாக எடுத்து எழுதிங்க. ஸோ 11 - 4/2 -1 -11/2. இங்கே -3, இங்கே மைனஸ், அந்த மைனஸ் இருக்குது, -4/2. இங்கே வேலையில் 1 + 11/2. ஸோ எல்லாமே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் will be cancel. 2 இதுலேயும் will be the cancel. ஸோ ரிமைனிங் 11 - 4 7. ரெண்டுமே சேம் சைன். அப்போ put the sign, add the number -12. Here ரெண்டுமே சேம் சைன், மைனஸ் சேம் சைன். அப்போ மைனஸ் போட்டு 7 1 + 11 12. ஸோ இங்கே மைனஸ் டினாமினேட்டர் இருந்தாலும் நியூமரேட்டர் இருந்தாலும் சேம் வேல்யூ தான். தென் -7/12 ஈக்குவல் டு -7/12. ரெண்டு ஸ்லோப்புமே சேம் வேல்யூவாக இருக்குது. தென் QR parallel to SP. ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டும் பேரலாக இருக்கும். தென் ஆப்போசிட் பேரலல் நம்மளே பார்த்துருப்போம். தென் PQRS. ஏன்னா ஒரு ஆப்போசிட் சைட் should be the parallel. Then PQRS is a parallelogram. Understood students? Thank you.